கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையுங்க. மிகப்பெரிய நன்மைகள் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. என்னங்க அப்படி நடக்க போகுது? கடந்த 2 வருஷமாகவே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அஷ்டமச்சனியின் காரணமாக கடுமையான ஒரு பலன்களை அடைஞ்சிங்க. வெளியில் சொல்ல முடியல பாதி பேருக்கு. அவ்வளவு வேதனைகள், சோதனைகள், காதல் தோல்வி, வேலையே கிடைக்காத தன்மை, வீட்டில் விரோதம், அம்மா அப்பா கூட சண்டை, கணவன் மனைவி பிரிவு, வம்பு வழக்கு, தேவையில்லாத செலவு, உடல் கடன், நோய், உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லாத நிலைமை, மனசே சரியில்லை, நட்புகள் துரோகம், உறவுகளில் விரிசல், நண்பன்னு நினச்சவரெலாம் எப்படிலாம் எதிரியாக எப்படி கண்டுக்காமல் போனார் அப்படிங்கிற தன்மை, எதிர்ப்புகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை, வேலைக்கே போக முடியாத ஒரு தன்மைகள், வீடு தொழில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைன்ட்டு அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்றார் போல கடகராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியுடைய தொல்லைகளை அனுபவித்தீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு நிலையில் அஷ்டமச்சனி பெரிய அளவில் கொடுத்துச்சு. லவ் ஃபெயிலியர் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து, எந்தெந்த விஷயத்தில் புரியக்கூடாததெல்லாம் புரிஞ்சு, இப்படி கூட சொல்லிவிடுவேன். அந்தளவிற்கு வெளியே தெரியாமல் பாத்ரூமில் கூட கதறி கதறி அழுத கடகராசிக்காரர்கள் அதிகம். ஐயா எல்லாம் சரி, இப்போ என்ன உண்மையிலேயே கடந்த 2 வருஷமாக ஒரு உண்மையில் இன்னொன்று சொல்லட்டுமா? நன்மைகள் யோகங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு, அதிர்ஷ்டசாலிகளுக்கு வரட்டும். உங்களையும் என்னையும் போல நடுத்தரவாதிகளுக்கு கெட்டது விலகினாலே போதும் இல்லையா? அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு கெடுதல்கள் விலகக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் இப்போது உங்களுக்கு வேலை செய்ய போதுங்க. இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கடகராசிக்காரர்கள் எதையும் செய்யலாம். திருமணத்திற்கான தடை விலகுது, வேலையில் நிரந்தரத்திற்கான தடை விலகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல தொழில் அமைய போகுது, நல்ல வியாபாரம் நடக்க போகுது, கணவன் மனைவி உறவு சீராக போகிறது, உடல் நலம் நன்றாக இருக்க போகிறது, கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. ஒரு மனுஷனாக ஒரு உத்வேகம் உள்ள ஒரு எல்லா நிலைமைகள்லையும் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரிய வீரிய அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டவைகள், பண அமைப்புகள், சொந்த வாழ்க்கை அமையாத அமைப்புகள், குழந்தைகளை பற்றிய கவலைகள், அல்லது தன்னுடைய நிலைமையை பற்றி தானே வெளியே சொல்ல முடியாமல் மன அழுத்தத்தோடு இருந்த தன்மைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக கடகராசிக்காரர்களுக்கு விலகி வாழ்க்கையில் ஒரு உற்சாகம், வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. இதை விட வேறு என்னங்க, ஒரு 2.5 வருஷம் சுத்தமாக கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் சொன்ன மாதிரி 2023, 24 அப்படியே வாட்டி வதைத்து விட்டது கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களில். சந்திரன் வலுவின்றி இருந்த ஒரு 90% பேரை பெருச அளவில் வச்சிருச்சுங்க. அது எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைவேறக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சிங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு அஷ்டமச்சனியாக மாறுகிறார். அஷ்டமச்சனி அப்படின்னாலே உடம்பெல்லாம் கொஞ்சம் கைகாலெலாம் ஆடும். ஜோசியத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னங்க அஷ்டமச்சனி வந்ததுன்னா கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற எல்லா தொல்லைகளையும் கொடுத்துருமாங்க. அஷ்டமச்சனி அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. இது ஒரு ஜோதிட பழமொழி. 2 பேர் திருட போனாங்களாம். ஒருத்தன் நான் உள்ளே போய் திருடுறேன், ஒருத்தன் காவாக ஆகிறேன்னு எப்போவுமே 2 பேர் போவாங்க இல்லையா? அப்போ அந்த 2 பேர் திருட போகிற இடத்துல 2 பேருமே ஊர் ஜனங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதில் இந்த ஓடி போன நேரத்தில் இந்த மாட்டிக்காமல் ஜனங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஒருத்தன் ஓடி போயிட்டான். ஒருத்தன் மாட்டிக்கிட்டவனா மரத்தில் கட்டி வச்சு வாங்கினே ஊர் ஜனங்க வாங்கிருச்சு. இப்போ இந்த மரத்தில் கட்டி வச்சு வாங்கினான் பாருங்கள், அவனுக்கு அஷ்டமச்சனி நடக்குது. இந்த அடிபடாமல் தச்சு ஓடி போனான் பாருங்கள், அவனுக்கு 9ல் குரு நடக்குதுன்றது ஒரு ஜோதிடத்தில் வேடிக்கையான பழமொழி. அப்படிப்பட்ட நிலைமையில் செய்யக்கூடிய தப்பையும் செய்யாத தப்பையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி வருதுன்னு பார்த்தா உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களுங்க. உண்மையை சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் கொடுத்து வச்சவங்க. ஐயா என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா விதிகளுக்கும் விதி விலக்குகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதையுமே கொஞ்சம் நுணுக்கமாக பேசக்கூடிய ஜோதிடனாகிய நான் இந்த விதி விலக்குகளின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல அஷ்டமச்சனி ஆரம்பித்து 40 நாட்களுக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால் 8ல் இருக்கின்ற சனிக்கு மாற்றாக 7ல் ஒரு கிரகம் இருந்தால் அது கோட்சார வேதை என்கின்றதன் அடிப்படையில் இந்த அஷ்டமச்சனி ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கெட்ட பலன்கள் எதையுமே தராதுங்க. தைரியமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையாக இருக்கலாம். ஆக 8ல் இருக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனி கடுமையான சாதகமற்ற பலன்களை சிம்மராசிக்காரர்களுக்கு தரப்போவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆயினும் எதுக்கும் நம்ம உஷாராக இருக்கணும்லங்க.
பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. அஷ்டமச்சனியில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அஷ்டமச்சனியில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. அஷ்டமச்சனியில் பேராசைப்படக்கூடாது. ஆசையப்படக்கூடாது. அப்புறங்க பேராசைப்படுறது. ஆசைப்படுவது என்பது பேராசைப்படுவது என்பது ஏதாவது ஒரு தூண்டிலை போட்டு அந்த தூண்டிலின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, மாமா மச்சாங்கூட சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன், அண்ணன் தம்பியோட சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன், இருக்கிற வேலையை விட்டுட்டேன், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்பட்டேன், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஷ்டமச்சனியில் வரும். ஆக அஷ்டமச்சனியில் ஏதிலும் கொஞ்சம் நிதானம் கவனம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடன்லாம் தேவையில்லாமல் வாங்காதீங்க. ஒரு தேவைப்படுகின்ற அளவிற்கு மட்டும் கடன்களை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை. தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அவரை நம்புகிறேன் இவரை நம்புகிறேன். உண்மையில் என்னென்னா உங்களை தவிர வேறு யாரையுமே நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் நம்மளால் இது முடியுமா, அடுத்தவங்களை நம்பி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதையும் உங்களை நம்பியே செயல்படுத்த வேண்டிய, ஆனாலும் எதுவும் எல்லை மீறாத ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த வேதை அமைப்புகளுக்கு உட்பட்டு சாதகமற்ற தன்மைகளை செய்ய முடியாத அஷ்டமச்சனியாக அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அஷ்டமச்சனி. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போது 7ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய கண்டகச்சனியாக ஆரம்பிக்கிறார். உண்மையிலே 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்தால் என்ன நடக்கும்? பொண்டாட்டி புருஷனுக்குள்ள பிரச்சனைகள் வரும். பொண்டாட்டியோடைய உடல்நிலையை பற்றி கணவனுடைய பொருளாதார நிலைமையை பற்றி மனைவி, இது மாதிரியான ஒரு லெவலில் கொஞ்சம் புருஷன் பேச்ச பொண்டாட்டியும் பொண்டாட்டி பேச்ச புருஷனும் கேட்க முடியாத அமைப்புகள் வரும். பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஆனால் இந்த எண்ணங்கள்லாம் அது கண்டகச்சனியில் கொஞ்சம் மாறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன நடக்கும்? நண்பர்கள், நட்புகள், பங்குதாரர்கள் போன்ற தொழில்முறை அமைப்புகளில் கொஞ்சம் பிரிவுகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆக உறவுகள், நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண் பெண் உறவுகளில் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும். இன்னும் ஒரு புது பலனையும் சொல்கிறேன். இப்போ தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ காதல் என்கின்ற முறையில் கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அறிமுகப்படுத்தும். இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஏதாவது காதல் மாதிரி கொண்டு வந்து அடுத்து உங்களுக்கு அஷ்டமச்சனி வரப்போதில்லை, அதில் அந்த பிரிவுகள், அதன் மூலமாக மனத்துயரங்கள், அழுத்தங்கள், அழுகாட்சிகள் போன்ற அமைப்புகளை அப்படியே சினரியாக பண்ணுவார் சனி பகவான். ஆக எதிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கக்கூடிய தன்மை. அதே நேரத்தில் ராசியவே அவர் பார்க்க போகிறதுனால நீங்களே ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஒரு பிடிவாதக்காரனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துடுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மற்றவங்க என்னங்க இப்படி, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு இறுகிய மனம் உள்ளவராக மாறிவிடக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. நண்பர்கள் மூலமான எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். கூட்டு தொழிலில் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே நான் மட்டும் உழைச்சினுக்கிறேன், நீ வந்து சும்மா வந்து பைசா வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள், தன்மைகள் நிச்சயமாக வரும். கணவன் மனைவி உறவில் சனியை போல இருக்கக்கூடிய 3ஆம் மனுஷங்க, ஒரு வயசானவரோ அல்லது ஒரு காலை விந்தி நடக்கக்கூடியவரோ அல்லது ஒரு அழுக்க நிலைமைகளில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் புறம் சொல்லக்கூடியவர்னு சொல்லலாம். அதாவது பின்னாடி முதுகுக்கு பின்னாடி பேசுவார்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி அமைப்புகளில் புருஷனை பற்றி பொண்டாட்டிகிட்டையும் பொண்டாட்டியை பற்றி புருஷன்கிட்டையும் போட்டி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால் பொதுவாகவே தமிழில் ஏகப்பட்ட பழமொழி இருக்குதுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி உடைச்சு சொன்னோம்னு சொன்னால், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களில் கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதாக இருக்கணுங்க. அதை பற்றி மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை வந்து கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் உண்டு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல நேர்மையான அமைப்புகள்லாம் ஏற்படும். ஆகவே எதிலும் கொஞ்சம் வருமானத்தில் அடிபடாது. வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய இதெல்லாம் இருக்காது. கூட்டு தொழில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத நல்ல அமைப்புகள் உள்ள கண்டகச்சனியாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்து சனி.